நிறுத்தியா வீடு வந்துருச்சு, இதுக்கப்புறம் போக முடியாது. ஐயோ, உனக்கு என்னடா ஆச்சு? அநியாயமும் அக்கிரமும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேவலமான அமைச்சருக்கு எதிராக போராட்டம் பண்ணதுக்கும் அந்த ஆளோட உருவ பொம்மை எரிச்சதுக்கு போலீஸ் கொடுத்த கிஃப்ட் தான் இது. எந்த மந்திரி? அதாம்மா நம்ம கல்வித்துறை அமைச்சர். அது உன் அப்பா தானே? அதெல்லாம் என்னால எதுவும் முடியாது. காசு கொடுத்து அடி வாங்கின மாதிரி ஆகி போச்சேன். ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. கடவுளே, நல்ல அடி வாங்கிருக்க போல இருக்கு. கவலைப்படாத, போலீஸ் கிட்ட அடி வாங்கின எல்லாருமே நாளைக்கே மந்திரி ஆயிடுவாங்க. தைரியம் பாரு. எதிராளிய போலீஸை வச்சு அடிக்க வச்சுட்டு அரசியல்ல இருக்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதெல்லாம் நல்லதுக்கு இருந்தே குழி பறிக்கிறான். நான் உங்க பையனை சொன்னேன். நீ உட்காரு, நான் சாப்பாடு வைக்கிறேன். எனக்கு வேண்டாமா, இது விஐபிங்களோட டேபிள்ல இங்க உட்காந்து சாப்பிட்டா எனக்கு இறங்காது. எனக்கு பசி இதுன்னா கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆழ்க்க பூரா உனக்கு அடுப்படி தான்டா கதி. ஓ, எனக்கு அதுவே போதும். பசின்னு சாப்பிடறதுக்கும் குரூப் ஆபீஸுக்கு வரலையே, அது போதும் எனக்கு. என்னையும் என் குரூப்பையும் மெனக்கட்டு அவமானப்படுத்துறவன் எதுக்காக நான் சம்பாரிச்ச காசுல கொட்டிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காங்க. பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு கணக்கு சொல்றீங்க? அப்படி தாண்டி சொல்லுவேன். காலையில அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு போறானே, அது கூட என் காசு தான். அது கவர்மெண்ட்ல இருந்தானே சம்பளம் வாங்குறீங்க. அரசாங்கத்தோட பணம், மக்களோட பணம், அதுல எனக்கு உரிமை இருக்கு. டேய், நீ கிச்சனுக்கு போடா. போய் சாப்பிடு. நீ அட்வைஸ் பண்றோம்னு நினைக்காத. வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்தை நோக்கி தான் ஓடணும். புரியுதா? நல்ல அட்வைஸ். அது அந்த ஆளுக்கும் சொல்லிடு. எருமாடு மேல மழை பெஞ்சா என்ன? இதே நான் உங்க பையனை தான் சொன்னேன். அப்பா நான் சொன்னாலும் தப்பு கிடையாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அப்பா அவன் திட்டத்துல என்ன தப்பு? அவன் இங்க கூட இருக்க கூடாதா? அவன் எப்படி இருப்பான்? எனக்கு எதிரா போராடுறதுக்கு இவன் அந்த சிஎம்ஏ வச்சிருப்பான். அந்த கருத்தை நான் மறக்கின்றேன். இவன் எனக்கு பிறந்தானா இல்ல அந்த சிஎம்க்கு? ஆமா, இந்த கேள்விக்கு நீங்க முழுங்கனா ஓடுறா. அப்பா, ஏன் நீ போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டதா என்ன? எனக்கு அங்க இருந்தா சரி வராதுன்னு. அவங்க பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறாங்க, அது எனக்கு புரியாது. இங்க பாருடி, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே புரியறது இல்ல. அதனாலதான் உனக்கும் புரியறது இல்ல. அதையே நீ மனசுல போட்டுக்க. சும்மா இருங்கண்ணே. உன்னோட இந்த குணத்தாலதான் எங்க பசங்களை நாங்க ஊட்டில படிக்க வைக்கிறோம். உன்னை பார்த்து கிட்டு போகாம இருக்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அவங்க என்ன பார்த்து கத்துக்கிறத விட அவங்க அப்பா தாத்தாவை பார்த்து கத்துக்கிறது இன்னும் மோசம். ஓ, கருவாட்டுக்கு பூனை காவலா? ஏய், என் மச்சான கருவாடுன்னு. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் கீரி பாம்பு மாதிரி. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. சரி, அதை விடு. அப்பாவுக்கு எதிரா நீ? அம்மா, நான் அப்பாவெல்லாம் எதிர்க்கலாமா? என்னக்கா? அப்பாவோட கொள்கையை எதிர்க்கிறேன். அப்பாவோட அரசியல் ஆசைக்காக அவர் செய்யற ஒவ்வொரு அநியாயத்தையும் நான் எதிர்த்து நின்று தனி மனுஷனா கேள்வி கேட்க தான் போறேன். எங்கேயும் போக வேண்டாம், உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போறேன். டேய், உங்க அப்பா என்னதான் தப்பே பண்ணாலும் அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அது மட்டும் சொல்லாதீங்கம்மா. நான் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுறதுல ஒரு பங்கு தான். எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும். நான் சம்பாரிச்சு உங்களுக்கு சோறு போடுற ஒரு நிலைமை வரும். அது வரைக்கும் உங்க சாப்பாடுல ஒரு பங்கு எடுத்துக்கிறேன்னு. நானும் என் வாழ்க்கையை வாழணும்டம்மா. இவர் அனில் முகர்ஜி, நம்ம பெப்போ கோலோ கம்பெனியோட சிஇஓ. இப்ப ஈவினிங் ஃபிளைட்ல தான் டெல்லியில இருந்து வந்தாரு. அது சரி. ஹி இஸ் மை கோ பிரதர் கலெக்டர் கோபிநாத். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நான் சொல்லியிருந்தேன்லப்பா இவங்களுடைய புது பிளான்ட் ஓபன் பண்றத பத்தி. ஐயோ, அதை உடனே பண்ணணுமா? இப்பவே அந்த ஊர்ல ஜனங்க குடி தண்ணிக்காக போராடுற அளவுக்கு இருக்கு. இதுக்கு மேல 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பூமியில இருந்து தண்ணியை உரியிற பிளான்ட்டை பத்தி யோசிச்சா அவ்வளவுதான். ஜனங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மக்களுக்கு எப்படிப்பா தெரியும்? குடிக்கிற தண்ணிக்கு கவர்மெண்ட் செலவுல டேங்கர்ல தண்ணி அனுப்புவோம். இருந்தாலும் அப்பா பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நான் இவங்க கிட்ட 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். செலாக்குளம் ஃபைனான்ஸ் கொடுத்ததே இவங்க கொடுத்த இந்த பணத்தை வச்சுதான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பணத்தை நான் வேணா திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன். அப்படிலாம் வேண்டாம். அப்புறம் அந்த விவசாய மந்திரிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதை சொல்லிட்டு. சரி, கன்ஃபார்ம். தேங்க்யூ. எல்லாத்தையும் கேட்டேன், ஒன்னும் நடக்காது. क्या बात करे भाई? कुछ नहीं, come on. குட் நைட். தலைவரே, நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்கு KK ரோட்ல. மரியாதைக்குரிய மந்திரி அவர்களே, அந்த பக்கமா வந்துடாதீங்க. அப்புறம் மந்திரியோட காரை மந்திரியோட பையனே அமிச்சிட்டான்னு உணவுத்துறை மந்திரி வந்து ஏன் சாப்பாடுல கை வச்சிருவாரு. அது நடக்கூடாது, பாத்துக்கங்க.
தமிழ்நாட்டோட கவர்மெண்ட்டை ஏன் எதிர்க்கிறோம்னா பெட்ரோல் விலையேற்றங்களுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் விலைகள் நிறைய குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோல் விலைங்கிறது ஏறும்போது இங்க விக்கிற கற்பூரத்துல இருந்து கத்திரிக்காய் வரைக்கும் விலை தீமாரில ஏறுது. ஆட்டோக்காரங்க வேலையை நிறுத்துறாங்க, பஸ்ஸுக்காரங்க பஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு சாமானியனோட நிலைமை இதை எப்படி கையாளும்? என்னைக்கும் ஏழைக்காக சப்போர்ட் பண்றவங்க தான் நாம ஆளுங்கட்சி. ஆனாலும் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க விருப்பத்துக்கு வந்து ஆட்சி பண்றதுக்கு இது ஒரு மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுக்கு நாம ஆட்சிக்கு வரணும். 1947ல நம்ம மகாத்மா காந்தி நமக்காக வாங்கி கொடுத்த சுதந்திரம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஊழல் பண்றதுக்கா? நம்ம வாழ்றதுக்கு அதை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு பதில் சொல்லணும். நம்மளுக்கு பதில் சொல்ற கடமை அவங்களுக்கு இருக்கு. பப்ளிக்காக தான் பப்ளிக்குக்கான விஷயங்களை பப்ளிக்ல பேசுறது, புரிஞ்சுக்கங்க. பப்ளிக்கு முன்னாடி பப்ளிசிட்டிக்காக பப்ளிக் நியூசன்ஸ் பண்றீங்கன்னு மொத்த பப்ளிக்கும் தெரியும். என்ன பண்ண இந்த பப்ளிக்? சும்மா காரணமே இல்லாம நம்மள தடுக்கறாங்க. எந்த காரணமும் இல்லாம எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க எதிர்க்கட்சி தலைவரோட பொண்ண? என்னமா உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. இத நீங்க ஆடிட்டோரியம்ல வச்சு நடத்தினா என்ன? எழுதி வச்சிருக்கிறது பார்க்கல, சாலை மறியல் போராட்டம். இத கொண்டு போய் நாங்க ஆடிட்டோரியத்துல ஏசி ரூம்ல உட்கார்ந்து என் பண்ணுவோம். பசங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம். அப்ப பசங்க எங்க? அந்த பஸ்ல. ஆட்டோக்கியம் கடவுளே, ஒரு வண்டி நிறைய குழந்தைங்களா? தெரியாம தான் கேக்குறேன். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதுதான் வேலை, வேற என்ன இருக்க போகுது? சும்மாறா. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இந்த கவர்மெண்ட் கூப்பாடு போட்டு கத்துனாலும் ஒரு வண்டி நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த அம்மா. இத செய்தில போடணும்டா. யோ, அது என் ஸ்கூல் பசங்க. ஐயோ, அது தெரியாம போச்சே. சின்ன பசங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு எப்படி நாட்டை திருத்துவீங்க? இப்ப நீங்க சொன்னது நியாயம். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமக்கள். அவங்க தான் இந்தியாவை ஆளணும். அந்த குடிமக்களுக்காக வண்டியை மட்டும் அனுப்பிச்சு விட்றேன். அந்த வண்டியை மட்டும் கிளம்பு. போம்பாடா. என்னவென்றால் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு பொதுமக்களும் கைகோர்த்து ஒற்றுமையா போராட வேணும். அன்புள்ள என் ஊர் மக்களே, நான் சொல்ல வரதெல்லாம் நான் கேட்கதான் போறேன். அன்புள்ள மக்களே, நான் சொல்லதான் போறேன். ஸ்ரீமதி இந்திரா காந்தி இங்க பிரதம மந்திரியா இருக்கும்போது இங்க என்ன குறை இருந்துச்சு அதுதான் நான் கேக்குறேன். என்னடி? உன்னை உங்க அப்பா கூப்பிடுறாரு. ஐயோ, இத புடி. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துருவேன். பின்னாடி உட்காரு. தங்கம், இதையும் கொஞ்சம் கழுவிடு. வா, அம்மா இருக்காங்க. ஐயோ, நீ போய் படிமா, அம்மா கழுவிக்கிறேன். சரிம்மா. என்ன இத யாருக்கும் தெரியாம படிச்சு பாரு. மொத்தமாவே 1.5 ஜான் தான் இருக்கு, அதுக்குள்ள வேலைய ஆரம்பிச்சிட்ட. அவன் கொடுத்த லெட்டர் வாங்கியிருக்க. இத பாருமா, சின்ன பொண்ணா இருக்கிறதுனால மன்னிக்கிறேன். மறுபடியும் இப்படி நடந்தது பிரச்சனை பெருசா சொல்லிட்டேன். நாம தான் அதெல்லாம் நடக்காம பாத்துக்கணும். அதனால முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீ ஒண்ணும் சொல்லாதங்கற.